ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பர்த்டே இந்த வருஷம் வந்து மஸ்கட்டில் வீக்கெண்டில் வந்ததுங்க. என்னுடைய பர்த்டே February 22. என்னுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. February 21ம் 22ம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வீக்கெண்டில் பர்த்டே வந்ததுனால எதுக்கு மஸ்கட்லேயே உட்காந்து செலிப்ரேட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வேறு ஒரு நியூ பிளேஸில் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். லாங் ட்ராவல் பண்ண போகிறதுனால லஞ்சு வந்து காலையிலே எழுந்திரிச்சு வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேங்க. எப்போதும் போல் புளி சாதமும் லெமன் சாதமும் ரெடி பண்ணாமல் புதுசாக வந்து அவரைக்காய் சாதம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். வந்து ஈஸியான ரெசிபி தாங்க. அவரைக்காவை கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாமே போட்டு நல்லா வேக வச்சு நல்லா வெந்தோன்னே அது கூட வந்து வடித்து ஆற வச்சுருக்க ரைஸை போட்டு கிளறுனா சூப்பரான சுவையான அவரைக்காய் சாதம் ரெடிங்க. அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு எக்கு தான் எடுத்துக்கிட்டேன். அப்படியே கொஞ்சமாக தயிர் சாதமும் பேக் பண்ணிக்கிட்டேன். லாங் ட்ராவல் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பாடி ஹீட் ஆகிடும். அதனால் சில ஃப்ரூட்ஸுமே எடுத்துக்கிட்டோம். வாட்டர்மெலன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கிரேப்ஸ் வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். February 21 ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால அப்படியே வந்து பக்கத்தில் இருக்க டார்க் சைட்டில் இருக்கிற கிருஷ்ணர் டெம்பிளுக்கு போயிட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோயிலுக்கு வந்திருந்தோம். கோயிலுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுச்சிங்க. அம்மன் சிலையை வச்சு அங்கே ஹோமம்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் பெருமாளையும் தரிசனம் பண்ணிவிட்டு பிரசாதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். இதை பற்றி நான் யூடியூப் ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். நாங்கள் வந்து எங்கே போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வீடியோவில் சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். Hi friends, good morning to all. Happy Friday morning. Good morning friends. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Happy Friday morning to all. இன்னைக்கு நீங்க இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு டிராவல் vlog தாங்க. நாங்க எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஷீரா ஐலாண்ட் அப்படின்னாவே தமிழ்ல வந்து தீவு, ஓகேங்களா? கடலுக்கு நடுவுல இருக்கிற ஒரு பிளேஸ், ஓகேங்களா? அங்கதான் போறோம். மஷீரான்னு பேரு. இந்த பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா மஸ்கட்ல இருந்து ஒரு 500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. மஸ்கட்ல இருந்து 5 hours ஆகும், ஓகேங்களா? நாங்க கிளம்பிருக்க டைம் வந்து 10:30. அதுக்கு முந்தைய வீட்டுல இருந்து கிளம்பிட்டோம். ஒரு 9 o'clock கிளம்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் தான் இப்ப கிளம்பிட்டு இருக்கோம், ஓகேங்களா? வழியில வர ஊரெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறேன். நிஸ்வா தென் இஸ்கி வரைக்கும் அப்படியே போகணும், கரெக்டுங்களா? நிஸ்வா ரோடு இஸ்கிங்கிற இடத்துக்கு போடுமா? இஸ்கி வரைக்கும் போடும். அது என்ன இஸ்கி புஸ்கி? இடத்தோட பேரு. ஓகே ஓகே. இஸ்கி தாண்டி தான் நிஸ்வா வருது. ஓகே ஓகே. இஸ்கி தாண்டி தான் வருது நிஸ்வா. ஓகே. நல்லா போகிற வழியில் பாருங்க, நல்லா அந்த பனைமரம்லாம் நல்லா வளர்ந்துருக்கு, க்ரீனிஷாக இருக்குது இந்த பிளேஸ். கார்லேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டோங்க. என் ஹஸ்பண்ட் வந்து ப்ரெட்டு பீனட் பட்டர் சாப்பிட்டாங்க. நான் வந்து நட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சாப்பிட்டுட்டு அப்படியே டீ குடிக்கணும், ஏன்னா டைம் ஆயிடுச்சு. இங்கேருந்து 5 hours ஆகும். அங்கே போயிட்டு நம்ம வந்து ஷிப் வேறு பிடிக்கணும், ஓகேங்களா? லாஸ்ட் ஷிப் வந்து 5 o'clock, ஈவினிங் 5 o'clock இருக்குது. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11 o'clock. 5 hours ஜர்னி இருக்குது. ஸோ அதனால டைம் இல்லை. அதனால் நாங்கள் காரில் போகும்போதே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். சாப்பிட்றதுக்கு நிறையா எடுத்துகிட்டு வந்துருக்கோம். ஃப்ரூட்ஸு, நட்ஸு, ப்ரெட்டு எல்லாம். 109 கிலோமீட்டர் ஆயிடுச்சா? ஸோ பக்கத்து 10 கிலோமீட்டர் கிளம்பணும், தெரியாத கிளம்பணும்ல. ஆறாவது போகிற ரோட்டில் இஸ்கிங்கிற பிளேஸ்ல இருந்து நம்ம வந்து லெஃப்ட் எடுக்கணுமா ரைட் எடுக்கணுமா? இன்னும் போகலையா? ஓகே. எல்லா ஊர்லேயும் ஒரு ஸ்கூலு, ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு மாஸ்க்கு எல்லாமே இருக்குது. இது நல்ல பெரிய ஊர் போல இருக்குப்பா. நிறைய வீடுகள்லாம் இருக்குது. பஸ் ஸ்டாப்லாம் இருக்கு பாருங்க. சைட்லலாம் பாருங்க வீடுகள்லாம் இருக்கா. இதுதான் இஸ்கி. தோட்டம்லாம் நிறைய வச்சிருக்கிறாங்க போல. நல்லா க்ரீனிஷாக இருக்கு. இன்னும் இவ்வளோ பெரிய லாரி போகுது இருக்குங்க. எல்லா இடத்துலையும் பேரிச்சம்பழம் மரம் நிறைய வளர்ந்துருக்கு. நிறைய
இந்த ஊர் நல்ல பெரிய ஊர், நல்லாவும் க்ரீனிஷாகவும் இருக்கு. இஸ்கி அல் முதைபி. எஸ், மஷீரா 345 கிலோமீட்டர், ஷினா வந்து 75 கிலோமீட்டர். சினா ஜஹத் அல் முதைபி எல்லாம். ஸோ இதில் எக்ஸிட் ஆகி அப்படியே மேலே இன்னும் கொஞ்சம் தூரம் போனாலே நம்மளுக்கு ஜபல் அக்தரோட கட்டிங் வந்துடும். ஜபல் அக்தர் பெட்ரோல் போடும்போது அப்படியே டீ குடிச்சுக்கிறோம். நீங்கள் குடிச்சிட்டிங்களாப்பா? பெட்ரோலும் போட்ட மாதிரி ஆச்சு, டீயும் குடித்த மாதிரி ஆச்சு. எப்படி டைம் சேவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? என்ன வைக்கப்பா? என்னவா சேவ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டீயை குடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்க்கலாமா? மூவ் பண்ணிக்க. ஏன்னா அடுத்த கார் வந்து பெட்ரோல் போடணும்ல. இங்கே ஏதோ ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ அப்படியே வளைஞ்சி எல்லாரும் வந்து இந்த வாதி வழியாக போகிறாங்க. கொஞ்சம் தூரத்தில் வாதி இறங்கினா சைடில் போதில் அந்த வாதியில் இறங்கி போக வேண்டியதுதான். மேலே ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. நாங்கள் அப்படியே இந்த சைடாக போகிறோம். பாருங்க, கார் கவுந்து இருக்கு. ஆமாம், கரப்பாம்பூச்சி கவுத்து போட்ட மாதிரி கவுத்து போட்டுருக்காங்க பாருங்க. போலீஸ்லாம் வந்து இங்கேயே இறங்குறாங்க. அவங்களுமே ஆப்போசிட்டில் வரவங்களுமே. நம்ம ஊரில் ஆடு மாடெல்லாம் ஏற்றிட்டு போவாங்கல்ல, அதே மாதிரி இங்கே ஒட்டகத்தை ஏற்றிட்டு போகிறாங்க பாருங்களேன். எத்தனை ஒட்டகம் இருக்கு கண்டுபிடிங்க. 1 2 3 1 2 3 4 5 6. அதுக்கு காத்து எட்டி பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே போகுது. 4, எனக்கு தெரிஞ்சு 7 இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 இருக்கிற மாதிரி தெரியுதுப்பா. ஐ திங்க் 8. நல்லா வெயில் வந்துருச்சுங்க. காணல் நீர்லாம் தெரியுது. டெசர்ட் ஏரியாலாம் வந்துருச்சு. அங்கங்கே ஒட்டகம்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்குது. சலாலா ரோடு மாதிரி இருக்கு பாருங்க. நல்லா க்ரீனிஷாக இருக்குது. நல்ல க்ரீனிஷாக இருக்குது அங்கங்கே. ஸ்நாக்ஸ் டைம், கிரேப்ஸு ஸ்நாக்ஸ் டைமுங்க. ஓகேங்களா? கிரேப்ஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். வீட்டிலேருந்து வரும்போதே கொண்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி இந்த ஹீட்டாக இருக்கிற டயத்தில் நம்ம ட்ரைவ் பண்ணும்போது இது வாட்டர்மெலனும் இருக்குது. ஓகேங்களா? அதுவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அப்படியே ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் உடம்புக்கு நல்லது. மோர் கூட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மோர் சால்ட்டு போட்டு எடுத்து வந்திருக்கேன். ஏன்னா 5 hours ட்ராவல் இல்லையா, அதனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் டைம் இருக்குது. இன்னும் ஒரு 1 hourல ரீச் ஆகிடுவோன்னு நினைக்கிறேன். தூரத்தில் காணல் நீர் தெரியுது. தெரிஞ்சு மறையுது. 2 சைடும் பாருங்களேன், நல்லா கொஞ்சம் கிரீனிஷாக புல்லுலாம் வளர்ந்துருக்கு. திஸ் இஸ் கால்டு காணல் நீர். காணல் நீர் தெரியுது அவங்களுக்கு? தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? காணல் நீர் தெரியுது அவங்களுக்கு? தூரத்தில் தெரியுது பாருங்க. தெரியுதா? ஆப்போசிட்ல நிறைய மரங்கள்லாம் இருக்கு. என்ன பிளேஸ் தெரியல. பக்கத்தில் எது வில்லேஜ் எதோ அதான் சொன்னல வில்லேஜ் இருக்குது. நம்ம ஊர் கருவக்காடு மாதிரியே இருக்குப்பா இல்லை? இங்கேயே கருவக்காடு வந்துருச்சோ? அந்த விதைகளை தூணாவே அது வளர்ந்துருவாங்க. தண்ணி உறிஞ்சிடணும். இருக்கிறதே கொஞ்சம் நஞ்சு தண்ணி தான். இங்கே மதியம் உருகிட்டு வந்து கருவக்காடாக்கிட்டாங்க. ஓட்டிட்டு போகிறாங்க அவங்க. தெரியுதுங்களா? தூரத்தில் வந்து கேமல்லாம் ஓட்டிட்டு போகிறாங்க பாருங்க.
லெஃப்ட்ல போகணும்னா ரைட்ல போகணுமா? லெஃப்ட்ல போகணும். மஷிரா அப்படி போகணும். துக்கம் வந்து ரைட் சைடில் போகணும், மஷிரா வந்து லெஃப்ட் சைடில் போகணும். ஓகேங்களா? ஷெனா அதோ இருக்கே ஷெனா, இங்கே ஒரு ஷெனா. அது வேற ஷெனாவா? வந்து கிராஸ் பண்ணிட்டு 61 கிலோமீட்டர் இருக்கு ஷெனா. பிளேஸ்க்கு வந்து 7 years பிஃபோர் வந்ததுங்க. பாருங்களேன், இப்போலாம் சூப்பராக டெவலப் ஆகிருக்கு. நிறைய பில்டிங்ஸ் வந்துருச்சு, நிறைய கட்டடங்கள் வந்துருச்சு. சரி, பில்டிங்னாலும் கட்டடனாலும் ஒன்று தானே. ஆமாம் ஆமாம். எஸ் எஸ் எஸ். எவ்வளோ வச்சுருக்கிறேன். மெடிசின், ஃபார்மசி எல்லாமே இருக்குது. வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஷெனா. அப்படியா? இன்னும் போகணுமா? இது என்ன ஊர்? முகுத்தா? முகுத். திஸ் ஊரோட நேம் வந்து முகுத். ஷெனா ஃபோர்ட் வந்து இங்கேருந்து 56 கிலோமீட்டர். மசிரா ஐலாண்ட் வந்து 74 கிலோமீட்டர். இதோட எண்டு வந்து கடலுங்க. அதனால தான் ஒன்றும் உங்களுக்கு மலைகள்லாம் தெரியல, எதுவும் தெரியல. ஃபுல்லாக ப்ளூவாக தெரியுது பாருங்க. கடல். கடலை நோக்கி போகிறோம். சுற்றிலும் பாருங்க எப்படி இருக்குது. சி எப்படி இருக்கு? ஃபுல்லாக கடல் தான். சலாலா போகும்போது ஃபுல்லாக மலையாக இருந்தது. இப்போ பாருங்களேன், ஃபுல்லாக கடல் இருக்குது. சைடில் பாருங்க கடல். கடலை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். நல்ல வேலை டவர்லாம் வச்சுருக்குறாங்க. வந்துருச்சு. சலாலா போகும்போது மலை, அப்புறம் என்ன பார்ப்போம், பிதையாவா லேண்டு. இந்த டெசர்ட்டுக்கு போகும்போது அங்கே ஒரே மணல், இங்கே வந்து வாட்டர். ஃபெர்ரிஸ்லாம் இப்படி போகணும், ரைட் சைடில் போகணும். அங்கே வந்து வேற மாதிரி ரோடு போட்டுக்கிறாங்க ரைட் சைடு. ஏய் உப்புப்பா, உப்பு தானே அது? ஒயிட்டாக இருக்கு பாருங்க. உப்பு வரும்போது உப்புல ஃபோட்டோ எடுத்துட்டு வரும். உப்பு பாருங்க சைடில். கடல் தண்ணி காஞ்சோன்னா அப்படியே உப்பாயிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? நம்ம கிட்ட போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. உப்பு உப்பு. நம்ம வந்து இப்போ வந்து கடல் கிட்ட வந்தாச்சு. ஓகேங்களா? ஐலாண்டு வந்து கடலுக்கு நடுவில் இருக்கு. அந்த இடத்துக்கு எப்படி போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கப்பலில் போகணும். ஓகேங்களா? ஃபெரி. இங்கே தான் வந்து இந்த ஃபெரியில் வந்து நம்மளுடைய வண்டியும் ஏற்றிப்பாங்க, நம்மளையும் ஏற்றிப்பாங்க. ஸோ நம்ம வண்டியும் அதில் ஏறி நம்மளும் ஏறி ஐலாண்டுக்கு போக வேண்டியதான். அங்கே வந்து நம்ம காரை வச்சுட்டு நம்ம வந்து ஜாலியாக வந்து சுற்றி பார்க்கலாம் அந்த ஐலாண்டை. கப்பல்லாம் இருக்கு பாருங்க சைடில். தெரியுதா உங்களுக்கு? கடல் கிட்ட வந்துட்டோம். இதெல்லாம் மீன் பிடிக்கிற கப்பலாப்பா? பார்க்கணும். எவ்வளோ போட்டு இருக்கு பாருங்க. கரெக்டாக 3:15க்குலாம் வந்தாச்சு. கிளம்புனது வந்து எத்தனை மணிக்கு? கோயிலேருந்து 10:15. 10:15 கிளம்புங்களா? கடல்லாம் தெரியுதுங்களா? இந்த இடத்துல தாங்க ஃபெரிக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணணும். ஓகேங்களா? டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. டிக்கெட்லாம் வாங்கியாச்சுங்க. ஃபெரி வந்து 5 மணிக்கு தான். இப்போ மணி 3:40 தான் ஆகுது. இன்னும் லஞ்சு சாப்பிடல. சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது என்னப்பா ஒயிட்டாக இருக்குது? நான் உப்புன்னு நினைச்சேன். அப்படியா? நான் நினைச்சேன் உப்பு கொட்டி வச்சிருக்காங்க. ஆமாம்மா, சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ண வேண்டியதுதான். சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்புறது கரெக்டாக இருக்கும். ஃபெரிக்கு வந்து டிக்கெட் வாங்கியாச்சுங்க. ஓகேங்களா? இதோ பாருங்க, 2 டிக்கெட் வாங்கியாச்சு. காருக்கு வந்து 10 ரியால். காருக்கு வந்து 10.5 ரியாலுங்க. 10 ரியால் 500 பைசா. ஓகேங்களா? அடல்ட்டுக்கு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.6.
ஓகேங்களா. 3 ரியால் 600 பைசா டிக்கெட் வாங்கிட்டோம். 5 மணிக்கு தான் வந்து ஃபெரி. நாங்கள் வந்து அப்படியே லஞ்சு சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. இங்கே வந்து கரெக்டாக 3:15க்குலாம் இங்கே வந்து நாங்கள் கரெக்டாக ரீச் ஆகிட்டோம். திடீர்னு பிளான் பண்ணோமா, அதனால தான் வந்து 5 மணி ஃபெரியாவது பிடிக்க முடிஞ்சுது. மௌசலாத் ஆஃபீஸில் தான் போயிட்டு டிக்கெட் வாங்கணும். ஓகேங்களா. இங்கே நிறைய இடம்லாம் இருக்குது. உட்காந்து நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான். இங்கேயே வெயிட் பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம அந்த பிளேஸ்க்கு போகணும், ஃபெரிக்கு. ஓகேங்களா. அது ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குது. 4 மணிக்கு போகணும். கிடுக்கிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பணும். என்ன பேர்டு இது? புறாவா? மீன் கொத்தியா? நல்லா இருக்குது இந்த பிளேஸ். ஆனால் ஜில்லுன்னு காத்தடிக்குது. சூப்பராக இருக்குது. அவரைக்காய் சாதம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இங்கே பாருங்களேன், அலையே இல்லை பாருங்கள் இந்த கடலில். லைட்டாக தான் இருக்குது. இந்த பேர்டோட காலடி அதுங்களாம் இங்கே மீன் குத்தியா? மீனுக்காக வெயிட் பண்ணுது எல்லா பேர்டும். இங்கே தான் நம்ம சாப்பிட்டோம். ஸோ நம்ம அப்படியே அங்கே போகணும். அங்கே ஒரு கப்பல் தெரியுது பார்த்தீங்களா, அந்த கப்பலில் தான் அங்கே ஒரு கப்பல் தெரியுது பார்த்தீங்களா, அந்த கப்பலில் தான் நம்ம ஏறி போகணும். ஓகேங்களா. கப்பல் வந்துடுச்சு, வாங்க போகலாம்.